இப்போ நாங்கள்லாம் வந்து எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமத்துவ சிந்தனை தான் இன்றைக்கி வந்து திராவிட மாடல் ஆட்சியில் நடந்துகிட்ருக்கு. நான் எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 1500 கோயில் கும்பாபிஷேகத்தில் நான் பட்டிமன்றம் நடத்தியிருக்கேன். அந்த கோயில்களில் எனக்கு பரிவட்டம் கட்டி அந்த கோயிலுடைய மரியாதையெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். அதனால் எல்லா மதத்துக்கும் ஒரு பொதுவான ஆள் தான் நான். ஆனால் வந்து மூட நம்பிக்கைகளை எதிர்த்து பேசும் பொழுது சில பேர் வந்து அது மாதிரி என்னுடைய கருத்தை தவறாக பரப்புகிறார்கள். அது வந்து சமூக வலைதளங்களில் இப்படி தவறான கருத்துக்களை பரப்புவதற்குன்னு ஊடக கொலைகாரர்கள் இன்றைக்கி ஒரு பெரிய குரூப்பே பரவி இருக்கு. ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கி தங்களுடைய விளம்பரத்துக்காக அது மாதிரி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் பார்த்து பயப்படுற ஒரு இயக்கம் திமுக அல்ல. அதனால தான் திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கேன். அதனால் இந்த மாதிரி விமர்சனங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்தால் வரத்தான் செய்யும். அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கோம். கடந்த காலத்தில் பெரியார் இருக்கும்போதும் சரி, கலைஞர் இருக்கும்போதும் சரி, கடவுள் மறுப்பு கொள்கை அதிகமாக பின்பற்றப்பட்டது. இப்போ நீங்கள் மாற்றி சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய சுமூகமாக போகிற மாதிரி இருக்குது. இந்த ஓட்டுகளுக்காக மாதிரி இருக்காங்களா? இல்லை, அது வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து நீங்கள் வந்து கடவுள் மறுப்புங்கிறது வேறு. அது வந்து பகுத்தறிவு கொள்கை. தந்தை பெரியார் வந்து கடவுளை மற மனிதனை நினை அப்படின்னு சொன்னார்னா கடவுளை வந்து அவர் புறக்கணிக்கிறதா அல்ல, மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதா முக்கியம். அதனால் இன்றைக்கி எல்லா மக்களும் வழிபடக்கூடிய ஒரு இந்து மதமாக இருந்தாலும், இஸ்லாமிய மதமாக இருந்தாலும், கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும், ஒரு ஆட்சியாளராக இருக்கும் பொழுது கலைஞர் சொன்னது மாதிரி தான், நான் ஒரு இயக்கத்துக்கு தலைவன் மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய முதலமைச்சர். எல்லா மக்களுக்கும் முதலமைச்சர்னா எல்லா மக்களுடைய வழிபாட்டையும் எல்லா மக்களுடைய உணர்வுகளையும் நான் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்து கோயில்களுக்கு மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு 200 கோயில்களுக்கு குடமுழுக்கு விழாக்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்திருக்கு. அதனால் கட்சியினுடைய கொள்கை என்பது வேறு, ஆட்சிங்கிறது வேறு. அது ரெண்டையும் போட்டு குழப்பி மக்களை திசை திருப்புற வேலையை இந்த மாதிரி கேள்வி கேட்டு நீங்கள் செய்யக்கூடாது. அது வந்து கட்சியினுடைய கொள்கை, ஆட்சி, இது ரெண்டையும் வந்து வேறு அப்படிங்கிறத கலைஞர் வந்து தன்னுடைய வசனத்திலே சொல்லியிருக்காரு. கோயில் என்பது கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயில் கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லைன்ட்டு அப்பயே பராசக்தியிலே சொல்லிட்டார். அதனால் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு மதத்துக்கு எதிரான ஒரு கட்சி திமுகங்கிற அந்த போலி பிரச்சாரத்தை, ஒரு பொய் பிரச்சாரத்தை இனிமேலும் செய்ய வேண்டாம்னு நான் கேட்குறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.